கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் இந்த டாபிக்ல ஒரு டீப்பா சொல்ல வர விஷயம். உங்களோட வீடு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஓவர் கம்ஃபர்டான ஜோன்ல உங்களை வச்சுக்குது, அது உங்களுக்கு சுகத்தை மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இல்ல, அதுல இருந்து நீங்க வெளியில வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் மறுபடியும் வீடுன்னு சொல்றது அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான வீடு இல்ல, உங்க உடம்பதான் அவர் இன்டைரக்டா இதுல வீட்டோட கம்பேர் பண்றாரு. ஓகேவா? இந்த வாழ்க்கைய உங்களோட ஆன்மா எந்த அளவுக்கு திளைத்து வாழணும்னு ஆசைப்படுதோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த உடம்பு இருக்கு. அதை கன்ஸ்டெயின் பண்ணி கம்ஃபர்ட் ஜோன்லயே இது எனக்கு கம்ஃபர்டா இருக்கு. உங்களோட ஆன்மாக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த காத்தோட கலந்த அந்த வாக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க உடம்பு அதை பண்ண விடுதா சொல்லுங்க? அலாம ஸ்மூஸ் பண்ணிட்டு திருப்பி தூங்க வைக்குது இல்ல? ஏய் நல்லா இருக்கு பாரு, இப்பதான் சூப்பரா தூக்கம் வருது, இன்னொரு பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு உங்களை சொல்ல வைக்குது இல்ல? உங்களுடைய ஆன்மாக்கு மலைக்கு மேல இருக்க ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கோ ஏதாவது ஒரு மெடிடேட் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கோ போயிட்டு உட்காந்து அந்த சூழலை என்ஜாய் பண்ணி தியானத்துல ஆழணும்னு ஆசை இருக்கு. ஓகே, உங்க உடம்பு அதை விடுதா? ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு சாப்பிட்டு 10 அடி எடுத்து வச்சோடனே மூச்சு வாங்குது, ஐயோ என்னால இந்த மலையில ஏற முடியாது, கை காலெல்லாம் வலிக்குது, வா நம்ம திருப்பி வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்கல்ல, இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். இதைதான் சொல்றாரு. மறுபடியும் மறுபடியும் இந்த வீடு வீடுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க இந்த கல்லு மண் இருக்கிற வீடை நினைக்காதீங்க. கல்லு மண் இருக்க வீடு கிடையாது, அதை பத்தி ஒரு பேசல. இந்த கவனிங்க. சுகத்தின் மீதான போகம் ஆன்மாவின் உணர்ச்சிகளை கொன்றுவிடும், as we discussed before. அப்படி அதை செய்துவிட்டு இறுதிச் சடங்கில் இழுத்தபடி கூடவே நடக்கும். அதனால் பிரபஞ்சத்தின் குழந்தைகளே, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதி இழந்து பரபரப்பீர்கள். ஒரு மாதிரி பதட்டமாவே வச்சுக்கோ இந்த பிளஷர். நீங்கள் இந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு பணிந்து விடாதீர்கள். இதெல்லாம் போய் அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அதை ஜஸ்ட் கிக் இட் அவுட், வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? நம்ம உடம்பு நம்மளோட ஆன்மாவோட சர்வெண்ட், அவ்வளவுதான். நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உடம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட்டோ அது எதெல்லாம் வேணும்னு கேக்குதோ அதை அப்படியே பொத்தி 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 பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். தப்பா